ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்கள் ஹெர்பலைஃப்பில் இருக்கிற ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் ஒழுங்காக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் ஃபார்முலா 1 எடுக்கிறீங்க, ஓகே. ஆனால் எந்த ஃப்ளேவர் எடுத்தால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லா இருக்கும், அஃப்ரெஷ்ல எந்த ஃப்ளேவர் எடுத்தால் வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இந்த வீடியோவில் எந்த ஃப்ளேவர் எடுத்தால் வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபார்முலா 1ல பாத்தீங்கன்னா 9 ஃப்ளேவர்ல கொடுத்திருப்பாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, பனானா, ரோஸ் கியர், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, வெண்ணிலா, குல்ஃபி, சாக்லேட், பீன் அப்படின்னு 9 ஃப்ளேவர்ல கொடுத்திருப்பாங்க. இந்த 9 ஃப்ளேவர்ல எந்த ஃப்ளேவர்லாம் எடுத்தா வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லாவே இருக்கும், இந்த 9 ஃப்ளேவர்ல எந்த ஃப்ளேவர் எடுத்தா வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லா இருக்கும்னு தெரியாம நீங்க டேஸ்டுக்காக நீங்க இந்த ஃப்ளேவர்லாம் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த 9 ஃப்ளேவர்லயும் வெயிட் லாஸ் ரிசல்ட் நடக்கும். ஆனா உங்களுக்கு குயிக்கா வெயிட் லாஸ் ரிசல்ட் நடக்கணும்னா நீங்க மேங்கோ ஃப்ளேவர் தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் இந்த மேங்கோ ஃப்ளேவரை ஏன் சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேங்கோ ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் இருக்காது. அதனால தான் இந்த மேங்கோ ஃப்ளேவரை சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க டேஸ்ட் வைஸ்க்கு பார்க்காம ரிசல்ட்டுக்காக பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் எடுத்து வெயிட் லாஸ் ரிசல்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஃப்ரெஷ்ல 7 ஃப்ளேவர் இருக்கு. இந்த 7 ஃப்ளேவர்ல எந்த ஃப்ளேவர் எடுத்தா உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரி காவா. இந்த காஷ்மீரி காவா வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னும் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா லெமன் ஃப்ளேவர் எடுத்தா வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லாவே இருக்கும்னு நினைப்பாங்க. நல்லாவே இருக்கும், பட் எனக்கு தலைவலி இருக்கு, எனக்கு ஹெட் பெயின் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்றவங்க நீங்க இந்த காஷ்மீரி காவாவை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னா நீங்க லெமன் ஃப்ளேவரை விட்டுட்டு நீங்க இந்த காஷ்மீரி காவாவை எடுத்தீங்கன்னா உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அண்ட் உங்க ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த காஷ்மீரி காவா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஷேக் அஃப்ரெஷ் எடுக்கிற டைமை பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கவே இருக்காது. நீங்க மார்னிங் 6:30 to 7 o'clock அஃப்ரெஷ் எடுத்துக்கங்க. ஷேக் பாத்தீங்கன்னா 8 o'clock to 8:30 ஷேக் எடுத்துக்கோங்க. லஞ்ச் பாத்தீங்கன்னா 1 o'clock to 2 o'clock இதுக்குள்ள உங்க கோச் என்ன மாதிரி சாப்பிட சொல்றாரோ அந்த மாதிரி நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. இந்த லஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா நீங்க 11 o'clock ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 o'clock to 4 o'clock இதுக்குள்ள ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு 6 o'clock குள்ள இன்னொரு அஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் ஷேக் எடுத்துக்கிற டைம் தாங்க. நீங்க நைட் ஷேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க தூங்கவே போறீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ஆகி உங்க பாடியில எந்த ஒரு நியூட்ரிஷனும் அப்சர்வ் ஆகவே ஆகாது. அதனால என்னோட சஜஷன் என்னன்னா ஒரு 8 o'clock to 8:30 நீங்க ஷேக் எடுத்துட்டு ஒரு 9:30 நீங்க தூங்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட்லயும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு வேணும், வெயிட் கெயின் டிப்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த ஹெர்பலைஃப் ஃபுட் எல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஃபுட் எல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணா ஒரிஜினல் ஃபுட்டா கிடைக்கும் அப்படின்னு ஒரு வெல்னஸ் கோச்சா உங்களை ட்ரெயின் பண்ணுவேன். இதே போல அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நல்ல முடன் வாய நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனோட இணைந்து வாழ. நன்றி.